ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் NMK. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸோட கை எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது லெஃப்ட் சைடு கை ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கமும் இந்த கையோட நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. கையோட நடு சென்டர் இருக்குல்ல, அதை மார்க் பண்ணிக்கோங்க. கையோட நடு சென்டரை மார்க் பண்ணி சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துக்கிட்டு அதை இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டரில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கையோட நடு சென்டரை கட் பண்ணி இந்த லைட்டாக ஒரு கட் கொடுத்து இந்த ஷோல்டரோட வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு துணியை ஒன்று போல் வச்சுக்கிட்டு தையல் போடுங்க. இது எதுக்கு சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோன்னா, அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக கையோட நடு சென்டரை வச்சு இந்த ஷோல்டரில் வச்சு பின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா துணி ஒன்று போல் எடுத்து 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போடுங்க. இப்போ அளவு மாறாமல் இருக்கும், அதுக்காக தான் பின் பண்ணியிருக்கோம். கரெக்டாக வரும். கால் இன்ச்சுக்கு ஒரு தையல் போடுங்க. ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. ஒவ்வொரு தையல் போடும்போதும் ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க, அப்போ தான் பிரியாது. ரெண்டு துணியும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் பிட்டையும் கை துணியும் ரெண்டையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. ரெண்டு துணியும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. கீழே இருக்க துணியும் மேலே இருக்க துணியும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு தையல் போடுங்க. இழுக்கக்கூடாது, இழுக்காமல் லைட்டாக மெதுவாக ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு தையல் போடுங்க. துணி இழுத்தீங்கன்னா கை சுருக்கம் விழும். துணியை இழுக்காமல் மெதுவாக கீழே இருக்க துணி மேலே மெதுவாக துணியை வச்சு தையல் போடுங்க. கீழே இருக்க துணியும் மேலே இருக்க துணியும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. துணி இழுத்து மட்டும் தைக்காதீங்க. இழுத்து தைச்சிங்கன்னா சுருக்கம் விழும். ஒன்று போல் வச்சுக்கோங்க. துணியை கீழே இருக்க துணியும் மேலே இருக்க கை பீஸும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. ஒன்று போல் வச்சுட்டு தையல் போடுங்க. துணி இழுக்காதீங்க, இழுக்காமல் மெதுவாக வச்சு தையல் போடுங்க. இழுத்தீங்கன்னா சுருக்கம் விழும். அதை மாதிரி ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க, இல்லை தையல் பிரிஞ்சிடும். ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. இதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. தையல் மேலேயே தையல் போடுங்க. ஃபஸ்ட்டு போட்டிங்களே அந்த தையல் மேலேயே இன்னொரு தையல் போடுங்க. தைக்கும் போது கீழே துணியை தான் மடங்கியிருக்கான்னு பார்த்துட்டு தையுங்க.
தையல் போடுங்க. தையல் முடியும் போதும் 2 பேக் போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 தையல் போட்டாச்சு. ஒரு சைடு கை ஜாயின் பண்ணியாச்சு. இனி அதே மாதிரி அந்த பக்கம் கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு கை ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரு சைடு கை ஜாயின் பண்ணியாச்சு. இனி அந்த சைடு கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்த கையும் ஜாயின் பண்ணியாச்சு. இனி இடுப்பு எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கையை வந்து லைட்டாக ஒரு அரை இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கோங்க. ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போட்டு தையுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். தையல் போட்டுட்டு 2 சைடும் ஒன்று கை எப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு கை எப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு துணி ஒன்று போல் வச்சுக்கோங்க. ஆம்கோல் 2 ஒன்று போல் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கிட்டு தையல் போடுங்க. முன்கை சுற்றளவு வந்து எனக்கு வந்து 5.5 இன்ச்சு இருக்குது. இதுதான் முன்கை சுற்றளவு. இது எனக்கு வந்து 5.5 இன்ச்சு இருக்குது. மார்க் பண்ணிக்கோங்க. முன்கை சுற்றளவு 5.5. கை அகலம் வந்து எனக்கு 7 இன்ச்சு இருக்குது. கை அகலம் 7. மார்க் பண்ணிக்கிட்டு பாடி சுற்றளவு வந்து 9.5 இன்ச்சு இருக்குது. இதுதான் பாடி சுற்றளவு. பாடி சுற்றளவு வந்து 9.5 இன்ச்சு இருக்குது. லைட்டாக அந்த மாதிரி இழுத்துக்கோங்க. ரொம்ப இழுக்காதீங்க, லைட்டாக இழுத்துக்கோங்க. 9.5 இன்ச்சு இருக்குது எனக்கு பாடி சுற்றளவு. மார்க் பண்ணிக்கிட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. தையல் போடும்போது 2 பேக் போடுங்க. ஃபஸ்ட்டு முன்கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு கை அகலம் மார்க் பண்ணிக்கிட்டு பாடி சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. கீழே துணி ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேலே ஒன்று போல் வச்சுக்கணும். அதே மாதிரி கீழேயும் துணி ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு தையல் போட்டுருங்க. பாருங்கள், கீழே துணி ஒன்று போல் இருக்குது. ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தைங்க.
இதில் கூட 2 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. கூட 2 தையல் போட்டுக்கோங்க. கால் இன்ச்சு கேப் விட்டு போடுங்க. ஒவ்வொரு தையலும் கால் இன்ச்சு கேப் விட்டு போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் கை இடுப்பு ஜாயின் பண்ணிக்கலாம். கை வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தையுங்க. மடிச்சது ஒன்று போல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தையல் போட்டாச்சு. இனி அதே மாதிரி கையை இது மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதில் ஒரு பின் பண்ணிட்டு ஆம்கோல் பகுதியும் அதையும் பின் பண்ணிக்கோங்க. ஒன்று போல் வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஒன்று போல் வச்சு ரெண்டும் ஒன்று போல் வச்சு பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழ் சைடும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சு ஒரு பின் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. முன்கை வந்து எனக்கு 5.5 இன்ச்சு இருக்குது. முன்கை சுற்றளவு வந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு கை அகலம் வந்து 7 இன்ச்சு இருக்குது. இந்த 7 இன்ச்சு இது அகலம். கை அகலம் வந்து 7 இன்ச்சு இருக்குது. பாடி சுற்றளவு 9.5. இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு தையல் போட்டுருங்க.